வணக்கம் லைவ் சென்னை.com வியூவர்ஸ். நமது சென்னை செங்கல்பட்டு அருகே வெண்பாக்கத்தில் கட்டப்பட்டு வரும் புதிய கிரீன்ஃபீல்ட் பேருந்து நிலையம் குறித்த விரிவான தகவல்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்ப்போம். இந்த பேருந்து நிலையத்தின் கட்டுமான பணிகள் 95% மேல் நிறைவடைந்துள்ளன. மேலும் இது திறப்புக்கு தயாரான நிலையில் இருக்கிறது. எப்போது திறக்கப்படும்? மார்ச் 2026 பணிகள் முடிக்கப்பட்டு பிப்ரவரி மாத இறுதியில் திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போது பணிகள் முழுமையாக முடிந்துவிட்டதால் ஏப்ரல் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிந்தவுடன் மக்கள் பயன்பாட்டிற்கு முறைப்படி திறக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த பேருந்து நிலையத்தின் சிறப்பம்சங்கள்: செங்கல்பட்டு ஆட்சியர் அலுவலகம் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அருகே வெண்பாக்கம் பகுதியில் சுமார் 10 ஏக்கர் பரப்பளவில் இந்த பேருந்து நிலையமானது அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்போதைய பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து இது சுமார் 2.9 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இந்த நவீன பேருந்து முனையமானது சுமார் 130 கோடி செலவில் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் CMDA-வால் கட்டப்பட்டுள்ளது. பேருந்து வசதிகள்: ஒரே நேரத்தில் சுமார் 57 முதல் 60 பேருந்துகள் வரை நிறுத்த வசதி உள்ளது. மேலும் தனித்தனியாக 40க்கும் மேற்பட்ட பேருந்து நடைமேடைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த பேருந்து நிலையத்திலிருந்து திருச்சி, பெங்களூரு, திருப்பதி, ஒசூர் மற்றும் விழுப்புரம் போன்ற முக்கிய நகரங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. பயணிகளுக்கான வசதிகள்: தரைத்தளம் மற்றும் 2 மாடிகளை கொண்ட பிரம்மாண்ட கட்டிடமாக அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் சுமார் 30 கடைகள், உணவகம், ATM மற்றும் பயணிகளுக்கான காத்திருப்பு அறைகளும் இருக்கின்றன. தாய்மார்களுக்கான பாலூட்டும் அறை மற்றும் மருத்துவ உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் சுமார் 700 இருசக்கர வாகனங்கள் மற்றும் 60 கார்கள் நிறுத்துவதற்கான பிரத்யேக பார்க்கிங் வசதிகளும் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த பேருந்து நிலையத்தின் முக்கிய நோக்கம் என்னவென்றால், செங்கல்பட்டு நகருக்குள் நிலவும் கடும் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதும், தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பயணிகள் நகருக்குள் வராமலேயே GST சாலையை எளிதாக அணுகுவதும் இந்த பேருந்து நிலையத்தின் முக்கிய நோக்கமாகும். மேலும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தைப் போலவே இதுவும் ஒரு நவீன முனையமாக செயல்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.